Hello everyone, very good morning to all. நான் உங்கள் காளிச்சரன் அடா 24/7 தமிழ் 2.0 இருந்து. ஹலோ விக்னேஸ்வரன், குட் மார்னிங் சிவானி, குட் மார்னிங் அரவிந்த் ராம். சார், இந்த கிளாஸில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 3-4 நாளாக வந்து ஃபேஸ் 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, 4th பேஸ் ஆஃப் NTPC எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ February 15 இந்த 4th பேஸ் வந்து எப்படி இருக்குது, அதில் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு நம்ம இந்த அனலைசிஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படிலாம் போயிட்டுருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இன்றைக்கி அந்த செஷனை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு செஷனில் வந்து GS இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் குரூப் D வந்து நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங் சங்கர், கலைநீலா, மரியா, ரோஹித், சிவகுமார், ஆர்த்தி, மோகனப்பிரியா, குட் மார்னிங். சரிங்களா? ஸோ நேற்று வந்து நம்ம விக்னேஸ்வரன் இருக்கார் இல்லைங்களா, லைவில் இப்போ இருப்பார்னு நம்புகிறேன். அவங்க வந்து நேற்று எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ விக்னேஸ்வரன், அவங்களுடைய நேற்று எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க இல்லையா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்க, எவ்வளோ ஈஸியாக இருந்தது, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். எஸ் கார்த்திக் மெக்கு வந்து 15th இன்றைக்கி 16th அன்றைக்கி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அப்படி நல்லா பேச முடியல, எனக்கு கொஞ்சம் கண்டினியூஸாக நம்ம கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் பேச முடியல. என்னால் ரொம்ப அது வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, அதனால தான் பேச முடியல. சரிங்களா? குட் மார்னிங் ரவிக்குமார், அரவிந்த், குட் மார்னிங், ஹாவ் எ கிரேட் டே. ஸோ உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் எக்ஸாமில் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அடுத்த எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸு நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம், அது மக்களுக்கும் அப்படியே தெரியும், அவங்களும் இது மூலமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. நாம் ஜென்ரலாக இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். குட் மார்னிங் சந்தோஷ். ஓகே. ஸோ 4th பேஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது 4th பேஸில் NTPC எக்ஸாமோட CBT 1 நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்மளை ஃபேஸ் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பேஸ் 5 வந்து மார்ச் மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் 4 February 15 ஆரம்பிச்சது இல்லையா, அதில் இருந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நேற்று வந்து 17, 15, 16, 17 பர் டேக்கு 2 ஷிஃப்ட்டு, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்குது. ஸோ அதில் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்னிங் ஜீவா. வெரி ஃபஸ்ட் கொஸ்டின், ஸோ தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். FQDN இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விக்னேஸ்வரன், நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்ட கொஸ்டின்ஸை நீங்கள் லைவில் போடலாம், அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திக், நீங்களும் உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து லைவில் போடலாம். குட் மார்னிங் திவ்யா. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்களும் ஆன்சர் பண்ணலாம். FQDN இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? மார்னிங் அம்பிகா. ஸோ கமெண்ட்ஸ் பாருங்கப்பா. கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க, நம்ம நண்பர்கள்லாம், அவங்க வந்து கமெண்ட்ஸை வந்து சொல்லுவாங்க, அந்த கமெண்ட்ஸையும் பாருங்கள். வணக்கம் சுமதி. குட் மார்னிங் கார்த்திகேயன். நாட் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி ஒன்லி ஒன். ஜாமெட்ரிலேருந்து கொஸ்டினே வரல, ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு கார்த்திக். நான் பார்த்துருந்தேன் உங்களுடைய தமிழ் ஸ்டடி. குட் மார்னிங் சார். உங்களுடைய மெயில் நான் பார்த்துருந்தேன். அந்த மெயிலில் வந்து நிறைய அந்த கொஷின்ஸ் போட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தமாக நம்ம எடுத்து அதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நான் உங்களை பார்த்துருந்தேன், நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன். நான் கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்கிறதுனால
என்னால் அதிகமாக பேச முடியல அப்படிங்கிறதுனால, ஏன்னா அங்கேயும் பேசிட்டு இங்கேயும் பேசிட்டு நம்மளால முடியல, கஷ்டமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணல, தப்பாக நினச்சிக்காதீங்க. கெமிக்கல் ஃபார்முலா சோடியம் பைகார்பனேட். வெரி குட். சோடியம் பைகார்பனேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோடியம் பைகார்பனேட். லூசன்ட் புக்கை நல்லா படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள். குட் மார்னிங் உமா. 193வது யுஎன்ஓ மெம்பர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் பாருங்கள். கண்டினியூஸாக கமெண்ட்ஸில் நம்ம நண்பர்கள் ஷேர் பண்ணுறாங்க, அதையும் பாருங்கள். NaHCO3 இதனுடைய சோடியம் பைகார்பனேட், இதோட கெமிக்கல் ஃபார்முலா, இது நேம் என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அது மாதிரி பயாஸ் கேட்டிருந்தாங்க. வெரி குட். ஜந்தர் மந்தர். ஜந்தர் மந்தர் இது எந்தெந்த பிளேஸில் இருக்குது? மொத்தமாக பார்த்தோன்னா இந்தியாவில் 5 பிளேஸ் இருக்கும். அது எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 193வது யுனைடெட் நேஷன்ஸோட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நான் கொஷின்லாம் முதல்ல எழுதிடுறேன், அப்புறம் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். 7 லிங்கராஜ் டெம்பிளா? லிங்கராஜ் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து எப்போ யுனைடெட் நேஷன்ஸில் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. NH48 பற்றி கேட்டிருக்கிறாங்க. யுரேனியம் 235 ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ASCII ஃபுல் ஃபார்ம். நைட்ரஜனோட பாய்லிங் பாயிண்ட், நைட்ரஜன் கொதிநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக கொஷின்னு. பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ஆர்டிகல், அது ரிலேட்டடான கொஷின்ஸு. ஜோக் ஃபால்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது? இது வழக்கமாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் டங்க், அதாவது தாய்மொழி தினம் இருக்கு இல்லையா, மதர் டங்க் அது எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், எந்த டேட்டு, எப்போ யுனெஸ்கோ வந்து அதை சொன்னாங்க, நாம் எப்போ அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அது மாதிரி ஹிந்தி அஃபிஷியல் டேட்டு, ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜை நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கு காரணமானவர் யார்? ஹிந்தி திவாஸ் என்னைக்கு? அடுத்தது 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை பற்றி சொல்லுது? அப்புறம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ரிலேட்டடான இந்த 10% ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்டு. அப்புறம் ஃபுட் ஃபார் ஒர்க், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் எந்த இயர்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க? டூ 2011 ஒரு கெமிக்கலை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்களாம். ஒரு கெமிக்கலை பேண்ட், அது சுப்ரீம் கோர்ட், அது என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
ஆன்சர் நான் சொல்கிறேன்ப்பா, வெயிட் பண்ணுங்கள். ஆன்சர் நான் சொல்லிகிட்டே வரேன் அப்புறமா. முதல்ல கொஷின்லாம் எழுதிடுவோம். 21 1939 கவர்னர் யாருன்னு கேட்டாங்களா? கவர்னர் ஜென்ரல். 22 குவிட் இந்தியா மூமெண்ட் எங்கே நடந்துச்சு? வெரி குட். குவிட் இந்தியா மூமெண்ட்டு அது எங்கே நடந்துச்சு? எந்த இயர்? பிவிசி பாலிவினைல் குளோரைடு அது ரிலேட்டடான கொஷின்ஸு. ஐஆர்என்எஸ் சேட்டலைட் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் 69 ஓகே. ஃபஸ்ட்டு விமன் பைலட் ஃபைட்டரா? ஓகே ஓகே. 101, 102, 103 அமெண்ட்மெண்ட் ஆட்மேன் அவுட் மாதிரி கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 101, 102, 103, 104 இது 4 அமெண்ட்மெண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4 அமெண்ட்மெண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேற்று நம்ம நடத்துகிற ஞாபகம் இருக்குங்களா? பிளான்ட் வந்து சைலம்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி ஹியூமன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு அனலாகி கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? பூட்டான், மொனார்கி, இந்தியா. பூட்டானில் வந்து வழி வழியாக வரக்கூடிய ஒரு முடியாட்சி. இந்தியாவில் என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் நான் நோட் பண்ணிட்டு வந்தது இல்லையா ஓல்டு கொஷின்ஸ், அதாவது February 15, 16, 17 நடந்த மற்ற கொஸ்டின்ஸும் மற்ற பேட்சில் நடந்த கொஸ்டின்ஸும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். 1857 ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. December 2020 யார் வந்து யூத் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டென்னிஸ், ஃபோர்ஹேண்ட், கிரிக்கெட், கலஹாரி டெசர்ட் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர். நவீன் பட்நாயக் பற்றி கேட்டிருக்காங்க. எவ்வளோ வாட்டி அந்த நவீன் பட்நாயக் ஒடிசாவோட முதலமைச்சராக இருந்திருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டராக எவ்வளோ முறை இருந்திருக்காரு? 2020 மேன் புக்கர், 2018 கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியும் மேன் புக்கர் ப்ரைஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஹாய் ராஜா, உங்களுக்கு 2019 கேட்டிருந்தாங்களா? ஆமாம், நான் ஒரு இதில் பார்த்தேன். நான் 2018 கேட்டிருக்கிறாங்க, 2019 கேட்டிருக்கிறாங்க. அப்போ கண்டினியூஸாக மேன் புக்கர் ப்ரைஸை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 35. நோபல் ப்ரைஸ் 1968 யார் வாங்கினான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அதாவது முதல் ஆரம்பித்தாங்கள்ல 1902 இந்த நோபல் ப்ரைஸு, இதை வந்து வாங்கிய வந்து ஒரு
உயிரியலாளர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முதலாக வந்து ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருப்பார் சயின்ஸில், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடையாது, பயாலஜியில். ஸோ அவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நோபல் ப்ரைஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் தான். '68 மெடிசன். வெரி குட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட். சூப்பர். நபார்டோட ஃபங்க்ஷன் எதுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. வெரி குட். நபார்டோட ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நம்மளுடைய ஏன்ஷியன்ட் பீரியடில் யாரோட பீரியட் வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆர் ஏன்ஷியன்ட் பீரியட், இதில் யாரோட பீரியட் வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மார்னிங் தாஸ். ஃபோக் டான்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? ஏதோ ஒரு ஃபோக் டான்ஸை பற்றி. ஓகே. அடுத்தது விட்டமின் B9 டிஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. விட்டமின் B9ஓட டிஃபிஷியன்சி. 65th தாதா சாஹிப் பால்கே விருது. தாதா சாஹிப் பால்கே அவார்டு யார் வின் பண்ணாங்க? த கிரேட் சோலா டெம்பிள். த கிரேட் சோலார் டெம்பிள் பற்றி கேட்டிருக்காங்க. அவுட்டர் லேயர் ஆஃப் எர்த் என்ன? அதே மாதிரி அவுட்டர் லேயர் ஆஃப் சன் என்ன? அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சன்னு. குட் மார்னிங் சிவா. 44th COVID-19 நடந்தது இல்லையா? அதில் வந்து ஃபஸ்ட்டு டெத்து எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சு? கோவிட் டெத்து வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்? வெரி குட், வெரி குட். 45. இந்தியன் ருப்பி இருக்கு இல்லையா, இதை வந்து வடிவமைச்சவர் யார், அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சூப்பர். அதை டிசைன் பண்ணது யார்? மொஹஞ்சதாரோ இந்த எக்ஸ்கவேஷன் இருக்கு இல்லையா, இந்த சீராய்வு, இந்த கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1922. எஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கேட்டிருந்தாங்க. மார்னிங் தினேஷ். வெரி குட். 200 rupees நோட்டில் என்ன சிம்பிள், பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எர்த் அண்ட் த சன். எர்த் அண்ட் த சன் என்ன பேர்? அடுத்தது ரீநேம். ரீநேமுக்கு எந்த கீயை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியல் டிசீஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கிளிசரால் இதோட ஐயூபேக் நேம் என்ன?
கோல்ஹாப்பூரி லாங்குவேஜ் எந்த ஸ்டேட்டில் பேசுகிறாங்க? எந்த ஸ்டேட்டில் பேசுகிறாங்க? ஃபஸ்ட்டு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எந்த இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் சில்ட்ரன், காணாமல் போன குழந்தைங்களுக்காக ஆந்திர பிரதேஷ் உருவாக்கிய அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன, திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டூ கோல்டு மெடல்ஸ், ரெண்டு முறை தங்கம் வென்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற நபர் யாருன்னு கேட்குறாங்க. பாரா ஒலிம்பிக்ஸ் 2 முறை தங்கம் வென்ற பாரா ஒலிம்பிக்கில் பங்கு பெற்ற நபர் யார்? அதே மாதிரி இஸ்ரோவில் யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம், இஸ்ரோ வந்து யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம்னு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது என்ன ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 58 1 நிப்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் நினைக்கிறேன், கிளியராக தெரியல. ஆமாம், சரிங்களா. அடுத்தது டாப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் அதிகபட்சமாக இந்தியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அடுத்தது அது மாதிரி லாங்கஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் வே எலிஃபண்ட் ஸ்டேட். ஃபஸ்ட்டு விமன் ஜட்ஜி யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் பெண் நீதிபதி. பப்ளிக் செக்டார் யூனியனை பற்றி ஒரு கொஸ்டின். வெயிட்டிங் ஃபார் விசா யாரோட புக்கு? வெயிட்டிங் ஃபார் எ விசா, இது யார் எழுதிய புத்தகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை டான்ஸ் எந்த ஸ்டேட்டு கூட தொடர்புடையது? 66. IPL கேமில் பர்பிள் கேப் யார் வின் பண்ணியிருந்தாங்க? 2018 யூத் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் நான் நோட் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து BHIM அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. MB அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த பிரதமர் 1947 அப்புறம் பான் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்காக அது ரிலேட்டடான சேட்டிலைட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சேட்டிலைட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் நோட் பண்ணிட்டு வந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் லைவில் சொல்கிற கமெண்ட்ஸும் நான் போட்டுக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பொறுமையாக பார்க்கலாம், ஒன்றுத்துக்கும் ஆன்சர் பார்க்கலாம். ஆமாம், ரெட் பாண்டா எதை சாப்பிடும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த வகையான மரங்களை உட்கொள்ளும்? நேரு இஸ் பேட்ரியாட்.
அண்டு முகமது அலி ஜின்னா இஸ் பொலிட்டிஷியன். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோஸ் டங் இயர் ஸ்டொமக் ஆட் மேன் அவுட்டுங்களா? நோஸ் டங் இயர் ஸ்டொமக் ஆட் ஒன் அவுட்டு. Which one of the following is nuclear submarine? Nuclear submarine related question है. Okay. IIT கான்பூர் அவங்க ரீசெண்டாக பயன்படுத்தின உருவாக்கின இந்த சேட்டலைட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா 78 வந்து பார்த்திங்கன்னா RCF அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே. ஸோ விறுவிறுப்பாக ஆன்சரை வந்து பார்த்துட்டே வரலாம். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியர்லி நம்ம வந்து இந்த செஷனில் ஒரு 80 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு FQDN கொடுத்துருக்காங்களே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் நேம். NaHCO3 சோடியம் பைகார்பனேட்டு, இதனுடைய முக்கியமான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. பயாஸ் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டமா. ஜந்தர் மந்தர் 5 இடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், நியூ டெல்லி, உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. இதில் மிக பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் தான் மிகப்பெரியது. 193வது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா த ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் சூடான். நியூக்ளியர் ஃபிசிக்ஸோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. நெக்ஸ்ட் லிங்கராஜா டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். இந்தியா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் எந்த இயர் வந்து இதில் நம்ம வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன் 26, 1955. NH48 நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் கூட. NH48 பாருங்களேன், இது முதல்ல என்னவாக இருந்ததுன்னா நியூ டெல்லி டு மும்பை, இது வந்து NH8. மும்பை டு சென்னை, இது NH4. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க, அதுதான் NH48. புரியுதுங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. NH8ங்கிறது டெல்லி டு மும்பை, NH4 அப்படிங்கிறது மும்பை டு சென்னை. இப்போ அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது NH48 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து யுரேனியம் 35 நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் இதை நம்ம பயன்படுத்துவோம். முக்கியமான எரிபொருள் இது. கரெக்டுங்களா? முக்கியமான எரிபொருள் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்கியோட ஃபுல் ஃபார்ம் நம்ம எழுதலை, நான் ஜஸ்ட் வாயிலாக சொல்லிடுறேன். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச்.
அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அதே மாதிரி நைட்ரஜனோட பாயிலிங் அண்டு மெல்ட்டிங் பாயிண்ட்டு இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். மேபி மெல்ட்டிங் பாயிண்ட்டு கேட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நைட்ரஜனோட பாயிலிங் பாயிண்ட்டாக மெல்ட்டிங் பாயிண்ட்டான்னு தெரியல. நிறைய பேர் வந்து கூகுளில் வந்து போட்டிருக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னா -210 தான் போட்டிருக்காங்க. -210 டிகிரி செல்சியஸ். அப்போ அது மெல்ட்டிங் பாயிண்ட்டு. பாயிலிங் பாயிண்ட்டுன்னா -195.8 டிகிரி செல்சியஸ். பாயிலிங் பாயிண்ட்டு மெல்ட்டிங் பாயிண்ட்டு. பட் எல்லாமே இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. மேபி அது எடுத்துக்கலாம், இது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் வந்து கேட்டாங்கன்னா ஸ்கெடியூலில் கேட்டிருந்தாங்கன்னா 11, பார்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னா 9. என்னோட ஆர்டிகல் 243. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஜோக் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. லைவில் இருக்கவங்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜோக் ஃபால்ஸோட அனதர் நேம் ஜோக் ஃபால்ஸ் அனதர் நேம். ஏன்னா இதுவும் என்டிபிசிலே கேட்ட கொஸ்டின். ஓகே விக்கி. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா கூகுளில் நம்ம நிறைய செக் பண்ணும்போது நிறைய பேர் -210 டிகிரி செல்சியஸ் தான் போட்டிருந்தாங்க. அதனால் மேபி அதுவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் கூட சேர்த்து. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது என்ன ஃபால்ஸ் நேம் என்னப்பா? ஜோக் ஃபால்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கெர்சோப்பா வாட்டர் ஃபால்ஸ். கெர்சோப்பா வாட்டர் ஃபால்ஸ். இது எந்த நதி, எந்த ஆற்றினுடைய முக்கியமான வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராவதி. அடுத்தது மதர் டங், நம்மளுடைய தாய்மொழி, இன்டர்நேஷ்னல் மதர் டங் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 21 வரப்போகுது. இப்போ இந்த இயரில் வரப்போகுது. இதை முதல்ல யுனெஸ்கோ எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் செலிப்ரேட் பண்ணுறது 2000. ஸோ யுனெஸ்கோ சொன்னதுக்கப்புறம் அடுத்த வருஷம் February மாதம் 21 அதில் நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜை அனௌன்ஸ் பண்ணுறது முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் மனோகர் லோஹியா. இவர் தான் முக்கியமான ஆள் ஹிந்தியை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. சிக்ஸ்டி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி கேட்டுக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா 1991 நியூ டெல்லி நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேசிய தலைநகராக புதுடெல்லி அறிவிக்கப்பட்ட தினம் என்று. அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷன். இது என்ன அமெண்ட்மெண்ட்டு? 103வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு 2019. கரெக்டாக? ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கு உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 2004. வேலைக்கு உணவு திட்டம் 2011 ஒரு கெமிக்கலை வந்து பேன் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோசல்ஃபன் பெஸ்டிசைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை தான் பேன் பண்ணுறாங்க. வெரி குட். இது வந்து 124வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு பில்லு, 124வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. (1939) கவர்னர் கேட்டிருந்தாங்களாப்பா. என்ன கொஸ்டின் எனக்கு சரியாக புரியல, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதை நான் நோட் பண்ணேன். கவர்னர் ஆஃப் இந்தியா கேட்டாங்களா, மெட்ராஸ் கேட்டாங்களா? ஜென்ரலாக கேட்டாங்க 1939.
இன்னும் தமிழ்நாடா அது இந்தியாவேன்னு தெரியல, அதாவது மெட்ராஸு இந்தியாவை பற்றி கேட்டாங்களான்னு தெரியல. ஓகே, ஸோ நம்ம ஜென்ரலாக எடுத்துக்குவோம். 39 எப்படி கேட்குறாங்கன்னா இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் கேட்குறாங்கன்னா அப்படி எடுத்துக்குவோம். ஸோ ஆன்சர் லின்லித்கோ. ஏன்னா வந்து ஆகஸ்ட்டு ஆஃபர் கொடுத்துருப்பார் இல்லையா, லின்லித்கோ அவரே எடுத்துக்குவோம். வைஸ்ராய் கேட்டாங்களா? ஓகே, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக சான்ஸ் உண்டு. படிங்க வினோத்குமார், படிச்சுட்டே இருங்க. ஜீவா, இடபிள்யூஎஸ் 124 இல்லையா? தாவர் கெலாட்டா, என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. குவிட் இந்தியா மூமெண்ட் 1942 நடந்தது. மும்பையில் அந்த குவாலியா டேங்க் மைதானத்தில் நடந்திருக்கும். இதில் முக்கியமான நபர் வந்து கொடியேற்றிருப்பாங்க, ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணாங்க. ஒரு பெண்மணி, முக்கியமான பெண்மணி. அவங்க பேர் என்னப்பா? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். பிவிசி ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க, அது என்ன கொஷின்னு தெரியல. பாலிவினைல் குளோரைடு ரிலேட்டடாக. ஐஆர்என்எஸ் சேட்டலைட்டை பற்றி கேட்டிருக்காங்க, அதுவும் நல்லா கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல. ஓகே, ஸோ விமன் பைலட் ஃபைட்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய ஆப்ஷன் வருது, சரிங்களா? பவானா காந்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. பவானா காந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் 2 பேரும் அவங்க வராங்க, மோகனா சிங்கு. இந்த ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க. அவனி சதுர்வேதி, அவனி சதுர்வேதி 1, மோகனா சிங் 1, பவானா காந்த் 1, மொத்தம் 3 பேர் வராங்க. ஆப்ஷன் பார்த்துட்டு அது என்ன கரெக்டாக புரிஞ்சுட்டு போடுங்க. வெரி குட். அருணா ஆசாஃப் அலி கொண்டு வந்தது கேட்குறீங்களா? கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்திருப்பார், இல்லைனா வந்து உள்துறை அமைச்சர் கொண்டு வந்திருப்பார். தெரியல, எனக்கு அது கிளியராக தெரியல. அவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, பாருங்கள். அருணா ஆசாஃப் அலி இந்தியாவின் முதுபெரும் பெண்மணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ரைட்டு. 101 ஜிஎஸ்டி, 102 நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன். 104 வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலோ இண்டியன்ஸு 2 மெம்பர்ஸு, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அபாலிஷ் பண்ணுறோம். எஸ்சி அண்டு எஸ்டிக்கான ரிசர்வேஷனை நெக்ஸ்ட் 10 இயருக்கு நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் 4 முக்கியமான இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், 4 இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், ரைட்டுங்களா? பிளான்ட் வந்து சைலம், அது மாதிரி ஹியூமன் பிளான்ட் நேற்று தான் படித்தோம். சைலமில் வந்து நீர், உணவு சத்துக்கள், இந்த ஊட்டச்சத்துக்களான பொருட்கள்லாம் வழியாக போகும், சைலத்தின் வழியாக போகும்னு படித்தோம். அது மாதிரி ஹியூமன் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒரு முக்கியமான விஷயமாக கொடுத்துருந்தாங்க. ஹார்ட்டு கூட சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்னொரு பாயிண்ட் எதுவும் சம்திங் கொடுத்துருந்தாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பூட்டான் மொனார்கி, இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி அல்லது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் போடலாம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை, ஆப்ஷனில் பிளட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆப்ஷனில் பிளட்டு இருந்தான்னு தெரியல, ஆப்ஷனை பார்த்து தான் போடணும். ஏன்னா பிளட்டு ஆப்ஷனில் அது இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். 1857 ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னது விடி சவார்கர். இது எல்லா லாங்குவேஜ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணது தான் விவிஎஸ் ஐயர். 2020க்கான யூத் கிராண்ட் மாஸ்டர், டிசம்பர் 2020யோட யூத் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆகாஷ். டென்னிஸ் ஃபோர்ஹெட், கிரிக்கெட் ரிலேட்டடாக எதுப்பா? ஹேண்டா, மேபி ஹேண்டு, அவர் வந்து
லெக்கு சம்திங் என்ன எந்த ஹேண்டாக தான் இருக்குன்னா பாலும் கையில் தான் போடுறோம், பேட்டிங் நம்ம கையில் தான் ஆடுறோம் இல்லையா, அப்படின்னு இருக்கலாம். என்னோடய டெலிகிராம் ஐடி வந்து KAALICHERAN_SCHOOL 2.0 KAALICHERAN காளிச்சரன் _SCHOOL 2.0 இதோட டெலிகிராம் ஐடி மனோஜ். கலஹாரி டெசர்ட் பற்றி கேட்டுக்கிறாங்க. கலஹாரி டெசர்ட் அதாவது எப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதுவும் ஒரு ஆட்மேன் அவுட் மாதிரி தான். மங்கோலியா முக்கியமான டெசர்ட்டு, கோபி டெசர்ட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு டெசர்ட்டாக கொடுத்துட்டு இந்த டெசர்ட் எந்த பகுதியை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஆட்மேன் அவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. கலஹாரி அப்படின்னு கேட்டால் ஜென்ரலாக ஆப்பிரிக்கா சொல்லலாம் இல்லையா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெசர்ட்டு ஆஃப்ரிக்கா. இதில் வந்து அதில் குறிப்பாக எந்த நாடு அப்படின்லாம் கேட்டாலும் தெரில. இதில் அதிகமாக இப்போ தார் டெசர்ட்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கலஹாரி டெசர்ட் நம்ம பேசும்போது போட்ஸ்வானா சொல்லலாம், போட்ஸ்வானா சொல்லலாம், நமீபியா சொல்லலாம். மற்ற கண்ட்ரிலாம் எனக்கு தெரியல. போட்ஸ்வானா தான் ஆன்சராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். எஸ், நவீன் பட்நாயக் ஒடிசாவில் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. மேன் புக்கர் விருதுகள் போகும்போது பார்த்துட்டு போங்க சரிங்களா. நான் 18 மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் 18 மட்டும் சொல்கிறேன். அன்னு பர்ன்ஸ் எந்த புத்தகத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் மேன். ஸோ 2018 புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. எஸ், விக்னேஷ் கரெக்டாக சொல்கிறார். சந்தோஷ் ட்ராஃபியை பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது ஆர்ச்சரிஸ் தான் ஆன்சரா? ஆர்டரிஸ், ரைட், ஓகே. ஆர்டரிஸ், இதுக்கு ஆன்சர் வந்து ஆர்டரிஸ். ஹியூமன் வந்து ஆர்டரிஸு, பிளான்ட் வந்து சைலம். ட்ராஃபியை பற்றி கேட்டிருக்காங்க. எப்படின்னா நம்ம கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய ட்ராஃபிலாம் கொடுத்துட்டு ஆட்மேன் அவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே கிரிக்கெட் ரிலேட்டடாக வர்றது. சந்தோஷ் ட்ராஃபி மட்டும் ஃபுட்பால் ரிலேட்டடாக வர்றது. சந்தோஷ் ட்ராஃபி வந்து ரிலேட்டட் டு ஃபுட்பால். மற்றது எல்லாமே கிரிக்கெட் ரிலேட்டடாக இருந்தது. இது வந்து ஆட்மேன் அவுட்டு. ஓகே, நோபல் ப்ரைஸ் 1968 யார் வின் பண்ணது? 1968 நோபல் ப்ரைஸ் வின்னர், அதுவும் மெடிசன் கேட்டிருந்தாங்களா? சரி, இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ராபர்ட் W. ஹோலே, நான் ஃபுல் நேம் எழுதலை, வாசிச்சுட்டு நான் சிம்பிளாக மட்டும் எழுதுகிறேன். ராபர்ட் W. ஹோலே, ஹார் கோபிந்த் கொரானா, ஹார் கோபிந்த் கொரானா, மார்ஷல் வாரன் நிரன்பர்க். மார்ஷல் வாரன் நிரன்பர்க், இவங்க 3 பேர் தான் வந்து 1968 மெடிசனுக்கான அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி 1902 கேட்டிருந்தாங்க. 1902 வந்து வின் பண்ணது யார்? மெடிசன். சேம் மெடிசனுக்கு ஒரு முக்கியமான நபர். அவர் ஏன் முக்கியமான நபர்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இவரை பற்றி அழகாக கொடுத்துருப்பாங்க. இவர் தான் மலேரியாவுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சவர். யாருப்பா? ரொனால்டு ராஸ், கேள்விப்பட்டிருப்பீங்களே, ரொனால்டு ராஸ். இவர் தான் மெடிசனுக்கான ஒரு விருதை வாங்கி 1902, அதாவது முதல்ல வருஷம் 1901 ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வாங்கினவரில் முக்கியமான ஆள் இவர் தான் மலேரியாவுக்கான விருது வாங்கினவர். புரியுதுங்களா? மலேரியாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அதுக்கான விருதை வாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டு ராஸ் அப்படிங்கிறவர். மெடிசனுக்கு வாங்கின ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரிங்களா?
அடுத்து நபார்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, மற்ற கிராமிய வங்கிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கு கடன் வழங்குவது, இந்த மாதிரி பெரிய ஸ்கீம் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனில். நான் பார்த்தேன், இந்த கூகுளில் பார்த்தேன், யூடியூப்பில். சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வரக்கூடியது. அப்புறம் கோல்டன் ஏஜ், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி டைமில், ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து கோல்டன் ஏஜ் வந்து யாரோட காலம் அப்படின்னு கேட்டாங்க. பொற்காலம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? குப்தா பீரியடு. குப்தர்கள் காலம் ஒரு பொற்காலமாக பழங்கால வரலாற்றில் பதியப்பட்டது. சரிங்களா? கோல்டன் ஏஜ் வந்து குப்தா எம்பையர் பீரியட் தான். ஹவு மெனி டைம்ஸு ஏஷியன் கேம்ஸ் ஹெல்ட் இன் இந்தியான்னு கேட்டுக்கிறாங்க. எவ்வளவு முறை இந்தியாவில் ஆசிய போட்டிகள் நடைபெற்றது? ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2ஏக்கான பேட்ச் வந்து February 16 ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 2 days பிஃபோர் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் யார் இருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை ரெஃபர் பண்ணுங்கள். Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். தமிழ்நாடு மெகா தொகுப்பு இதுவும் அப்படி தான். Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த பேக் எதுக்குன்னா டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி அண்டு டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். இந்த 2021 நாம் எடுக்க போகிற டீம் எடுக்க போகிற எல்லா பேட்சும் இதில் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இது தேவைப்படுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இது வந்து இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 2999 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் அதுக்கான அந்த கண்டென்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேட்ச், மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் பேட்ச்சு அருண் சார் அண்ட் அரவிந்த் சார் எடுக்கிறாங்க. இதை தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்கல்ட்டி கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும். இதோட முக்கியமான விஷயம், ADA 247 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்லேருந்து இந்த விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் பேட்ச், டிஎன்பிசி படிக்கிறவங்களோ இல்லை ரயில்வேக்கு படிக்கிறவங்களோ இண்டிவிஜுவல் பேட்ச் வேணும்னா இந்த கோடை யூஸ் பண்ணி தேவையான இண்டிவிஜுவல் பேட்சஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் B9 டிஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் B9 அதனுடைய குறைபாட்டு நோய் என்ன? மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. 65வது தாதா சாஹேப் பால்கே விருதை வெற்றி பெற்றவர், அந்த விருதை வாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் கண்ணா. த கிரேட் சோலார் டெம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மேபி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியராக அந்த கொஸ்டின் நான் பார்க்கல. தஞ்சாவூர் இருக்கலாம். அவுட்டர் லேயர் ஆஃப் எர்த்து என்ன? சன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. எர்த்துக்கு பேர் வந்து க்ரஸ்ட்டு, சன்னுக்கு பேர் வந்து கொரோனா. ஃபஸ்ட்டு டெத்து ஸ்டேட் கேட்டுக்கிறாங்க. கர்நாடகா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது கிளியராக தெரியல, விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் ருப்பியை வந்து அதை வடிவமைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உதயகுமார், உதயகுமார் இருக்கும். உதயகுமார் தர்மலிங்கம். மொஹஞ்சதாரோ அதை வந்து அந்த ஆய்வு நடத்தியவர் 1922 நம்ம சொல்லிட்டோம். RD பானர்ஜி. கண்ட்ரோல் +A என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் ஆல். 200 ரூபா நோட்டில் பின்னாடி என்ன பார்க்கும்? 200 ரூபாய் நோட்டின் பின்புறமாக என்ன விஷயம் இருக்கும்? சாஞ்சி ஸ்தூபா. கரெக்டா? சாஞ்சி ஸ்தூபா. எர்த் அண்ட் சன்னு
இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. அதாவது எனக்கு இந்த கொஷினை நான் பார்க்கல. இப்போ நம்ம லைவில் கமெண்ட்ஸில் சொன்னதுனால நான் அந்த கொஷின் போட்டேன். அதாவது பெரிஹீலியன் அப்பீலியன் ரிலேட்டடாக கேட்டாங்களா? பெரிஹீலியன் அப்பீலியன் இது கேட்டாங்களா, இல்லை வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு கேட்டாங்களான்னு தெரியல. அது கொஷினை பொறுத்து ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். 2000 ருபீஸில் மங்கள்யான், 2000 தான் மங்கள்யான். 200 ரூபா நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஞ்சி ஸ்தூபா தான். ஏஷியன் கேம்ஸ் இந்தியாவில் நடந்த எத்தனை முறைன்னு கேட்டிருக்காங்க. 2 முறையாக நம்ம விக்னேஷ் ஆன்சர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ விக்னேஷ். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டாங்களா? லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் அப்பீலியன் லாங்கஸ்ட்டு. ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிலியன். அதாவது பூமிக்கு கிட்ட இருந்ததுன்னா தூரத்தில் இருந்ததுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தெரியல. ஓகே, ரவிக்குமார் அப்பீலியன் சொல்கிறாரு, கார்த்திக் பெரிலியன் சொல்கிறாரு. 2 பேருமே எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எதுன்னு எனக்கு தெரியல, பாருங்கள். அது ரெண்டுமே சப்போஸ் கேட்டதா கூட நம்ம புரிஞ்சதுன்னா ஆன்சர் போடலாம் இல்லையா? புவி வந்து சூரியனுக்கு கிட்ட இருந்ததுன்னா என்ன, தூரத்தில் இருந்தால் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு. ரீநேம் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னப்பா? ரீநேம் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ F2 கரெக்டா? பாக்டீரியல் டிசீஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன் கொடுத்து. ஸோ ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது எய்ட்ஸ். கிளிசரால் அதோட ஐயூபேக் நேம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ப்ரோபேன் 1,2,3 ட்ரையால். கோல்ஹாப்பூரி லாங்குவேஜ் எங்கே பேசுகிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் பேசுகிறாங்க. கோல்ஹாப்பூர் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, அதனால் அந்த லாங்குவேஜ் அங்கே தான் பேசுவாங்க. ரவிக்குமார், நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களா? அந்த எக்ஸாமு அப்பீலியன் நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க. கார்த்தி வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தார், அவர் எக்ஸாம் எழுதியிருப்பாருன்னு நம்புகிறேன். ஏன்னா 2 பேருமே ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறீங்க இல்லையா? அப்பீலியன் கேட்டாங்க, நீங்கள் பெரியலன் கேட்டாங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதை தான் கேட்க தெரியல. ஃபஸ்ட்டு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 1972 செலிப்ரேட் பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் சில்ட்ரன், காணாமல் போன குழந்தைகளுக்காக ஆந்திர பிரதேச அரசு உருவாக்கிய அந்த திட்டத்துக்கு பேர் ஆப்ரேஷன் மஸ்கான். ஆப்ரேஷன் மஸ்கான். 2 முறை தங்கம் என்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுத்த நபர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே எழுதுகிறேன். தேவேந்திர ஜஜ்காரியா. தேவேந்திர ஜஜ்காரியா அப்படிங்கிறது தான் ஆன்சர். இஸ்ரோவில் யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து என்ன நேமு, அதுக்கு டெஃபினேஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவிகா. யூவிகானா என்ன அர்த்தம்னா யுவ விஞ்ஞானி காரியக்காரன். காரியக்காரன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, காரியக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் காரியக்காரன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் யுவிகா, யுவ விஞ்ஞானி காரியக்காரன். இல்லை ஆப்ஷன் எல்லாமே இருந்தது கரெக்ட் கார்த்தி. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பெரியலன்னு ஆன்சர் சொன்னீங்க. ரவிக்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பீலியன் சொல்கிறாங்க. அதுதான் டவுட்டாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல, விடுங்க. 2மே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம கொஷின் என்ன வந்து சரி தெரியப்படுத்துகிறோம், அவ்வளோதானே. 1 நிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கான வேல்யூ என்னப்பா? 1 நிபிள் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி பைட்ஸ், அல்லது எவ்வளோ பிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். 4 பிட்ஸு. 4 பிட்ஸ்.
கார்த்திக், எந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியல? இந்த பெரியனா அப்பீலியனா? நீங்கள் பெய்ட் பேட்சில் இருந்தீங்க தானே? பெய்ட் பேட்சில் நம்ம எடுத்துருப்போமே. பெரிலியன் அப்படின்னா க்ளோஸு. பெரிலியன் அப்படின்னா ரொம்ப கிட்ட இருக்கிறது. அப்பீலியன் அப்படின்னா தூரமாக இருக்கிறது. சரி, டாப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா. ஆக்ரா டு லக்னோ. பெய்ட் பேட்சில் நீங்கள் இல்லையா? கார்த்திக் மெக்னு ஒருத்தர் பெய்ட் பேட்சில் இருக்கிறாரு. ஒரு ஆள் நீங்கள் தானே அவர் நினச்சிட்டேன். ஓகே, நான் தெளிவாக எடுத்திருப்பேன். சரி, எலிஃபென்ட் ஸ்டேட் அப்படின்னா கேரளா. ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜி அண்ணா சாந்தி. பப்ளிக் செக்டார் யூனியனை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அது கேட்டிருந்தாங்க. நந்தகுமார், நான் எக்ஸாம் நல்லா பண்ணப்பா. நான் எக்ஸாம் பண்ணதை பற்றி நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் டெய்லி யூடியூப்பில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் ஏ விசா இதனுடைய புத்தகத்தினுடைய ஆத்தர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். மாதிரி டான்ஸ் இது வந்து எந்த ஸ்டேட்டு கூட ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். எஸ்எஸ்சி பெய்ட் பேட்சில் இருந்தீங்களா நீங்கள்? உங்களை நான் பார்த்துருக்குறேனாக்கு தான் கேட்குறேன். நான் கார்த்திக் மெக்னு பார்த்துருக்குறேன். அடிக்கடி வருவீங்க, ஒரு 2 டவுட்டு கேட்பீங்க, அப்புறம் உடனே காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு நான் பெருமையாக வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் வந்து சைடில் கமெண்ட்டில் போய் திரும்ப உங்களை நேம் எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்க மாட்டீங்க. 2-3 வாட்டி நான் உங்களை நோட் பண்ணியிருக்கிறேன். டக்குன்னு வருவீங்க, டக்குன்னு போயிடுவீங்க. அது நீங்களான்னு தெரியல, ஆனால் கார்த்திக் மெக்கன் தான் வரும். அது யாருன்னு தெரியல. ரைட், ஐபிஎல் 13th எடிஷனில் பர்பிள் கேப் யார் வின் பண்ணான்னு கேட்குறாங்க. காகிசோ ரபாடா. எஸ்ன்னு சொல்கிறீங்க. பெய்ட் பேட்சில் முதல்ல இல்லைன்றீங்க. நோ சார், பெய்ட் பேட்சில் இல்லைன்னீங்க. இப்போ எஸ்எஸ்சி பெய்ட் பேட்சில் இருக்குன்றீங்க. நீங்கள் கிளாஸஸை கரெக்டாக வாட்ச் பண்ணல. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு சர்க்காஸ்டிக் பண்ணுறீங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா திடீர்னு வர்றது, 2 கேள்வி கேட்குறது, அப்புறம் போயிடுறது. கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த 1000+ கொஸ்டினில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், மெயில் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு கேட்டிங்க. நான் வந்து இல்லை, என்னால் மெயில் பண்ணால் கூட நல்லா ரிப்ளை பண்ண முடியாது. நான் ஏன்னா நிறைய எனக்கு ஒர்க் இருக்குது, என்னால் உடம்பு கொஞ்சம் முடியல, நானும் படிச்சுட்டு இருக்கிற காரணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நான் உங்களை ரிப்ளை பண்ணேன். ஆனால் அந்த ரிப்ளை கேட்குற நேரத்தில் நீங்கள் இல்லை, பெய்ட் பேட்ச் விட்டு போயிட்டீங்க. அதான் ஆன்லைன்லேருந்து போயிட்டீங்க. எஸ், எல்லோரும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருப்பேன் நான். பட் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் என்னால் ஆன்சர் முழு எஃபர்ட்டையும் போட்டு நான் பண்ணால் கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியல. பெய்ட் பேட்ச் வீடியோ எடுத்து பாருங்கள், தெளிவாக நடத்திருப்பேன். 2018க்கான யூத் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவார்டு யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், BHIM. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஹாய் ஹர்ஷித். இல்லை பரவாயில்ல. ஹாய் ஹரிஷ் நீயாப்பா? திலீப் தம்பி தானே? நிறைய ஹரிஷ் இருக்கிறாங்க. பாரத் இன்டர்சேஞ்ச் ஃபார் மணி, எம்பினா மெகாபைட். 1947 பார்ன் PM யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள். நமோன்னு போட்டேன், நரேந்திர மோடின்னு ஃபுல்லாக எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக சேட்டலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா EduSat 1ன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக பாருங்கள், EduSat. ஓகே ஹரிஷ். நல்லா இருக்கே ஹரிஷ். உங்கள் அண்ணன் நேற்று நைட்டு தான் பேசினேன், ஒரு 2 நிமிஷம் பேசினேன் ஒரு முக்கியமான விஷயமா. உங்கள் அண்ணன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஹரிஷ் அவங்க அண்ணன் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. காலேஜில் நானும் ஹரிஷ் அவங்க அண்ணனும் ஒன்றா படித்தோம், ரொம்ப க்ளோஸ் எனக்கு. திலீப் குமார். ரெட் பாண்டா வந்து எதை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ரெட் பாண்டா. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். நேரு பேட்ரியாட் முகமது அலி ஜின்னா இஸ் எ பொலிட்டிஷியன். இதோடைய ஆத்தர் வந்து முகமது இக்பால்னு நினைக்கிறேன். இக்பால், அதை செக் பண்ணி பாருங்கள். நோஸ், டங்க், இயர், ஸ்டொமக். நரேந்திர மோடி தான் நமோ, NAMO. நோஸ், டங்க், இயர், ஸ்டொமக்கு. நோஸ், டங்க், இயர்லாம் இங்கே இருக்குது, ஸ்டொமக் தனியாக இருக்குது. நியூக்ளியர் சப்மரின் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து விக்னேஸ்வரன் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. IIT கான்பூரை பற்றி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். RCFோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ RCFன்னு எனக்கு என்னென்ன முதல்ல தெரியல. ஸோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வந்து இது கார்த்தி மெக்குக்கு அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஜென்ரலாக சொல்கிறது தான். ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக தொடர்ந்து பண்ணோம்னா அதில் நம்மளால் கண்டிப்பாக மேக்ஸிமமாக நம்மளுடைய எஃபர்ட்டை போட முடியும், அதில் ஜெயிக்கவும் முடியும். ஏன்னா நான் அவர்கிட்ட கார்த்திக் மெக்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தனியாகவே. திடீர்னு வரீங்க, 2 கொஸ்டின் கேட்குறீங்க, திடீர்னு போயிடுறீங்க. அப்புறம் ஒரு இடத்துல நம்ம வந்து உங்களை மதித்து நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அங்கே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அவர் ஃபுல்லாக வீடியோவை வாட்ச் பண்ணலன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா திடீர்னு வருவார், திடீர்னு போயிடுவார் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே சில பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. என்னென்னா நம்ம வந்து ஒரு 1000 ரூபா கட்டி ஒரு கோர்ஸை வாங்கிட்டோம், நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க. உங்களுக்கு கேள்வி கேட்க எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி பதில் சொல்கிறதுக்கும் எனக்கு அதில் உரிமை இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 1000 ரூபா 2000, அதிகபட்சம் 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபீஸை பே பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நேராக உட்காந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் மனசாட்சியோடு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்? ஏன்னா நானும் ஒரு மனுஷன்தான், உங்களை மாதிரி நானும் ஒரு ஆள் தான். அது கடவுள் படைச்சதோ மிஷனெல்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த செஷன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.